இப்போ நம்ம ரீடெக் கிளாத் பாட் மிஷின் எந்த மாதிரி மெட்டீரியல்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணலாம் பார்த்தீங்கன்னா அக்ரிலிக், MDF இந்த மாதிரி மெட்டீரியல்ஸ் யூஸ் பண்ணலாம். அக்ரிலிக்ல உங்களுக்கு 6 mm வரைக்கும் நம்ம வந்து இது பெர்ஃபெக்ட்டா கட் பண்ணி கொடுக்கும். இப்போ நாங்கள் யூஸ் பண்ணி 3 to 4 years ஆகுதுங்க. இதுல வரைக்கும் நாங்கள் பெருசாக எலக்ட்ரிசிட்டி பில் இதுக்குன்னே தனியாக கட்டணுங்கிற மாதிரி கிடையாது. நார்மலாக நாங்கள் என்ன பே பண்ணுறோமோ அந்த எலக்ட்ரிசிட்டி அமௌண்ட் தான் நாங்கள் பே பண்ணிட்டு இருக்கோம். பெர்ஃபார்மன்ஸ் பார்க்கும்போது என்கிரேவிங்க்கு நான் பார்த்ததுல பெஸ்ட் மிஷின் சொல்லுவேன். நம்ம எப்போ நம்ம கால் பண்ணோம் அப்படின்னாலும் நமக்கு சர்வீஸ் சப்போர்ட் வந்து நல்லா பண்ணி கொடுப்பாங்க. நம்ம கால் பண்ணோம்னா 1 or 2 days நம்மளுடைய டிஸ்டன்ஸ் பொறுத்து அவங்க வந்து வித்தின் 2 daysக்குள்ள வந்து நமக்கு உண்டான என்ன ப்ராப்ளம் இருக்கு அப்படிங்கறத கிளியரா பண்ணி கொடுத்துட்டு அவங்க இருந்து செக் பண்ணி கொடுத்துட்டு ஃபர்ஸ்ட் மெயினான விஷயம் தான் இருந்து செக் பண்ணி கொடுத்துட்டு ரன் ஆகுதா அப்படிங்கறத செக் பண்ணிட்டு தான் இங்க இருந்து கிளம்புறாங்க. ஏதாவது ஒண்ணுனா கூட டக்குன்னு ஆக்சஸ் பண்ணிக்கிற மாதிரி தான் இருப்பாங்க. கால் பண்ணி கேட்டாலும் இமிடியேட்டா ரெஸ்பாண்ட் பண்ணுவாங்க. சப்போஸ் வந்து பாக்குற மாதிரி ஏதாவது இருக்கு அப்படின்னா கூட வர முடியுமான்னு கேட்டா கூட அடுத்த நாளே முடிஞ்ச வரைக்கும் எவ்வளவு சீக்கிரம் வர முடியுமோ அவ்வளவு சீக்கிரமே வந்து எங்களுக்கு பண்ணி கொடுக்குறாங்க. வேற சைனீஸ் மிஷினோட கம்பேர் பண்ணும்போது நம்ம சர்வீஸ் அப்படின்னா நம்ம யாரை கேட்கறது எந்த ஒரு ஐடியாவுமே இருக்காது. நம்ம லாங்குவேஜ் ப்ராப்ளம் இருக்கும், ஒரு கான்டாக்ட் சரியான கான்டாக்ட் கிடைக்காது, சர்வீஸ்ல நிறைய ப்ராப்ளம் வரும். இது கிளாத் பாட்ல வந்து அந்த பிரச்சனை இல்லை. சர்வீஸை பொறுத்த வரைக்கும் சூப்பர் பெஸ்ட்னே சொல்லலாம். எனி டவுட்ஸ் எனக்கு ஒர்க் பண்ணும்போது வந்தது நான் உங்களுக்கு கால் பண்ணேன்னா இமீடியட்டா என்னோட டவுட் அவங்க கிளாரிஃபை பண்ணி எனக்கு ஒர்க் ஈஸியா இருக்கு. அண்ட் நான் ரொம்ப தேங்க்ஸ் பண்றேன் உங்களுக்கு.